முதல்ல நான் என்ன பண்ணிக்கிறேன், என்கிட்ட பூண்டு ஊறுகாய் இருக்குது, அதை நான் வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். போட்டுட்டு இது பூண்டு ஊறுகாய் தான் நான் போடணுமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து மாவடோ மாங்காய் ஊறுகாவோ அது இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை எந்த ஊறுகாய் இருந்தாலும் இது நல்லாயிருக்கும். பட் இந்த 3 எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்று, ரொம்ப ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக 2 சுற்றுலேயே வந்துடும், அதிலே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஓகே, எவ்வளோ சூப்பராக, ஓகே, அருமையான வாசனை. இந்த மாதிரி ஒரு 2 சுற்று சுற்றினா போதும். லைஸாக அங்கங்கே 2-3 சங்க்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அது ரொம்பவே நல்லது. ஸோ இது நல்லா அரைச்சாச்சு. மாங்காய் ஊறுகாய் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சங்க்ஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட 2 சுற்று சுற்றிக்கோங்க. இது ரொம்ப ஃபேப்லஸாக இருக்கும். ஸோ இதை அப்படியே தனியாக வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 10 இல்லை ஒரு 6லேருந்து 7 தோசை ஊற்றுற மாதிரி மாவை நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவில் நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு இது பழைய மாவு ஆயிடுச்சு நல்லா புளிச்சிருச்சுனாலும் நான் இதை பண்ணும்போதே புளிச்ச மாவுக்கு என்ன பண்ணணுன்றதையும் நான் அதை சொல்லிடுறேன். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், முதல்ல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 1 அதை நான் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அதோட 2 பச்சை மிளகாவையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லி இலையையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவையும் 1.5 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவையும் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் தோசை மாவு நல்லா புளிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கோதுமை மாவை கூட 1 டேபிள் ஸ்பூன் சேருங்க. அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூனு அரிசி மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த புளிப்பு தன்மையை அந்த 2 மாவும் அப்சர்வ் ஆகிக்கும். இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த டயத்தில் நம்ம உப்பையும் மிளகையும் சேர்த்துக்கலாம், மறந்துட்டேன் பாருங்க. உப்பு போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க, மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்குது. இந்த கோதுமை மாவும் அரிசி மாவும் போட்டுக்கிட்டேன்ல, அதுக்கு உப்பு போட்டுக்கிட்டால் போதும். அதை கவனம் இல்லாமல் போட்டிங்கன்னா உப்பு ஜாஸ்தி ஆயிரும். ஓகே, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துடணும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு வடை மாவு மாதிரி இருக்கும். அப்படி வந்துருச்சுன்னா இது சூப்பராக இருக்கும். இதே இது நான் வந்து மாவு புளிச்சிருக்குன்னு நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா மாவை நான் சேர்த்துக்கிட்டேன், கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டேன், அப்போ என்ன பண்ணுறது, இன்னும் டைட் ஆயிருமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் காத்தின கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துருங்க. ஓகே, எல்லாத்தையும் சூப்பராக ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ இது எக்ஸலண்ட் போண்டா ரெடி. இதை எக்ஸ்ட்ராடினரி ஆக்கிடலாமா? ஓகே, சூப்பர். நான் எப்படி பண்ண போகிறேன்னா, இந்த சாஸு சைனீஸ் சாஸ் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த டெக்னிக் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் வேறு மாதிரி கம்ப்ளீட்டாக அவங்க பண்ணுற எந்த சைனீஸ் இன்க்ரீடியண்ட்டையும் யூஸ் பண்ண போகிறதில்ல. பெரும்பாலான 99.9% இன்க்ரீடியண்ட் வந்து நம்ம ஊர் இன்க்ரீடியண்ட் தான். அதை வச்சு ஒரு சூப்பராக ஒரு சாஸ் பண்ணிக்கலாம். இதை முதல்ல தனியாக இவரை எடுத்து வச்சுக்கலாம். இந்த சாம்பார் பொடியவே பாருங்களேன், எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. நீங்கள் அதை வச்சு சாம்பார் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அன்னன்னி ஆர்டரை அன்னன்னைக்கு அரைச்சி அப்படியே டெலிவரி கொடுக்குறோம். பிரத்யேகமாக உங்களுக்காகவே தனித்தன்மையோடு தயாரிக்கப்படுது. கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி இதை டேஸ்ட் பண்ணும்போது நீங்களே இதை உணர்வு பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. பொடியாக நறுக்கி வச்சுருந்த 1 இன்ச் இஞ்சியை சேர்த்துக்கிறேன். அதோட 7 பூண்டு பல்லையும் நான் சேர்த்துக்கிறேன், பொடியாக நறுக்குனது. இந்த மாதிரி லேசாக வதங்குற டயத்தில் கொஞ்சமாக வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. இதில் அரைச்சி வச்சுருந்த ஊறுகாயை நான் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணிக்கிட்டு வீடியோ பிடிச்சிருக்குல்ல, அப்போ என்ன பண்ணணும், ஷேர் பண்ணிடணும். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.